ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டே 33 33வது நாளுங்க. இன்றைக்கு நம்ம ஆட்டோட உடல்நிலை எப்படி இருக்குது, அதோட உடலமைப்பில் ஏதாவது மாற்றம் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அது கட்டிட்டு இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் டைமே ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு அதை எந்திரிக்காது, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் எந்திரிக்கும். சரிங்களா? நாங்கள் நிற்கிற வரைக்கும் அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அதுக்கு தட்டு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் மூவ் ஆனவுடனே எந்திரிக்க பார்க்குது. நீங்கள் மடியை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. நல்லாவே மடி இறங்கிட்டு இருக்குங்க. இந்த இடம்லாம் பாருங்கள், நல்லா பருமன் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் பருமன் இருக்குது. கீழ்ப்பகுதியும் வந்து அடி வயிற்றுலேருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த காம்போட தடிமன் கூட பாருங்கள் கொஞ்சம் உப்பி இருக்குது. இன்றைக்கி வந்து அதோட அரை உறுப்பு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. குழியும் உழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. வால் பகுதியில் பார்த்திங்கன்னா குழியும் கூட நல்லாவே உழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. வயிறும் குழி விழுந்துருச்சு நல்லா. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் மேய்ஞ்சிச்சு, இருந்தாலும் வயிறு வந்து குழி விழுந்துருச்சு. தெரிஞ்சு குழி சீக்கிரம் போட்டுரும் போலன்னு தான் நினைக்கிறேன். அடி வயிறும் நல்லாவே இறங்கியிருக்கு. எங்கள் பார்த்திங்கன்னா தொற்றுணுன்னு சொல்லிட்டு முட்டை வருது. சரி, இந்த சேஞ்சஸ் தான் பார்க்குறேன் நான். இது வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. தொட்டாவே வந்து அது கோவம் வருது, முட்டை வருது. இது எப்படி குட்டிக்கு பால் கொடுக்குன்னு தெரியல. அது கூட நான் உங்களுக்கு வந்து காட்ட முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, இப்படி இருக்கிற ஆடு வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் அப்படியே தாய்மை உணர்வு அதிகரிக்கிறதுனால மாறிடும், குட்டிக்கு பால் கொடுக்குறது தான் முதல்ல பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு அப்போ அப்சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த ஆடு உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி மாதிரி தாங்க இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இந்த இடம் கூட பாருங்களேன், இங்கேயும் கூட முன்ன வந்து இந்த பகுதி ஒட்டின மாதிரி இருந்தது. இது நல்லா பிரிஞ்சு வந்துட்டதுனால அந்த கேப்லாம், அந்த முடி கேப்லாம் நல்லாவே தெரியுது. அது பருமன் பெருசாக இருந்ததுனால அந்த கேப் நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் வந்து நல்லா குழி உழுதுங்க. இந்த குழி நல்லா உழுது. ஓகே, இந்த சேஞ்சஸ் தான் நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஞ்சஸ் தான் நான் பார்த்துருக்கேன். இது மறுபடியும் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட உடலமைப்பில் ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத. மறுபடியும் டே 34 பார்க்கலாங்க. அது வரைக்கும் நினைஞ்சிருங்க. நானும் உங்களை போலவே ஆர்வமாக இருக்கேன் இது எப்போ குட்டி போட்டு பார்க்குறதுக்கு. மறுபடியும் டே 34 பார்க்கலாம். பாய்.